நீங்க வெளிநாடு வர்றதுக்கு மெடிக்கல் எடுக்கும்போது இந்த ஒரு தவறு மட்டும் நடக்காம பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா அந்த தவறு நடந்துருச்சு அப்படின்னா நீங்க அடுத்து அந்த நாட்டுக்குள்ள என்ட்ரி ஆக முடியாது. அந்த ஒரு விஷயத்த எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்ம மெடிக்கல் போடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் போடுவோம். அதுக்கப்புறம் அந்த சென்டரில் போய் மெடிக்கல் டெஸ்ட்டுக்காக போவோம். ஸோ அப்படி போய் மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு போகையில் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அன்ஃபிட்னு சொல்லி வாயளவில் சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு நெஞ்சில் சளி இருக்குது, இல்லை அப்படின்னா அந்த எலும்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் ஒரு மச்ச மாதிரி இருக்குது, இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒயிட்டாக தெரியுது, இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணங்களை சொல்லி உங்களுக்கு வந்து அன்ஃபிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் வந்து வெளியில் வேறு இடத்துல போய் மெடிக்கல் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அந்த இடத்துல அன்ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு விசாவை வாங்கிட்டு போய் வேறு இடத்துல இந்த மெடிக்கல் அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணிவிட்டு வேறு இடத்துல நம்ம மெடிக்கல் போடுறதுனா போய் தாராளமாக போட்டுக்கலாம். அதில் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் உங்களுக்கு அன்ஃபிட்னு சொல்லி வாயளவில் சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு சப்போஸ் விசாவை அவங்களே வாங்கி வச்சுக்கிட்டு உங்களுக்கு அன்ஃபிட்டு நான் சிஸ்டத்தில் ஏற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் முடிஞ்சது வரை அவங்க சிஸ்டத்தில் ஏற்றாமல் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய லைஃப் அதில் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா ஒன்ஸ் சிஸ்டத்தில் ஏற்றிட்டாங்க அப்படின்னா அன்ஃபிட்னு போட்டாங்கன்னா நீங்கள் எந்த நாட்டுக்கு மெடிக்கல் போகிறீங்களோ அந்த நாட்டுக்கு நீங்கள் போகவே முடியாது. அதுதான் வந்து உண்மை. இல்லை ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் அது கேன்சல் ஆகிடும், 7 மாதத்துக்கு அப்புறம் கேன்சல் ஆகிடும், 1 வருஷத்துக்கு அப்புறம் கேன்சல் ஆகிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து கேன்சல் ஆகாது. அது அப்படியே இருக்கும் சிஸ்டத்தில். அவங்களுடைய பாஸ்போர்ட் நம்பரை போட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துகிட்டு வந்துடும், அவங்களுடைய டீட்டெயில் எடுத்துகிட்டு வந்துடும். இவர் வந்து மெடிக்கல் போட்டார், இவர் வந்து அன்ஃபிட்டில் இருக்கார் அப்படின்னு சொல்லி டீட்டெயில் காமிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து அடுத்து வந்து விசா எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த நாட்டுக்கு உள்ளே வர முடியாது. அதனால் இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு அன்ஃபிட்னு சொல்கிறாங்க அப்படின்னா நான் வெளியில் வேறு சென்டரில் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விசாவை முடிஞ்சது வரை பேசி வாங்கிட்டு வந்துடணும். இன்னொரு இடத்துல போட்டு உங்களுக்கு அங்கேயும் வந்து அன்ஃபிட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா முடிஞ்சது வரை அன்ஃபிட்னு போடாமல் நீங்கள் விசாவை ரிட்டன் வாங்கி உங்களுக்கு யார் விசா கொடுத்தாங்களோ அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இதையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் அப்டேட் பண்ணக்கூடாது. ஸோ அப்டேட் பண்ணாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும். அப்படி அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா என்ன நடக்கும்னா நீங்கள் உள்ளே போக முடியாது, அவ்வளோதான். ஸோ இந்த மெடிக்கல் ஒரு இடத்துல மெடிக்கல் போடுறீங்க அன்ஃபிட்னு சொல்கிறாங்க, அந்த மெடிக்கலை கேன்சல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1500 2000 அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். வெறும் 700 மட்டும் 700 மட்டும் சார்ஜ் பண்ணுறோம். ஸோ ஒரே நாளில் வந்து உங்களுக்கு மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் கேன்சல் பண்ணி கொடுத்துடுவேன். சில பேர் குவைத் நாட்டுக்கு விசா வாங்கியிருப்பீங்க, மெடிக்கல் அன்ஃபிட்னு சொல்லியிருப்பாங்க, விசாவை வந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஆன்லைனில் அப்டேட் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து தெரியாது. ஸோ இதை வந்து நீங்கள் ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஆன்லைனில் அப்டேட் பண்ணியிருந்தாங்க, அன்ஃபிட்னு ஆன்லைனில் ஏற்றிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் குவைத் நாட்டுக்குள்ளே வர முடியாது. ஸோ அதை ஏற்றிருக்காங்களா ஏற்றலையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் விசா எடுங்க. ஆன்லைனில் உங்களுக்கு அன்ஃபிட்னு உங்களுக்கு கொடுத்துருந்தாலும் சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா விசா வரும். ஆனால் நீங்கள் போய் செகண்ட் டைம் மெடிக்கல் போடும்போது உங்களால் மெடிக்கல் போட முடியாது. ஸோ நீங்கள் விசா எடுக்கிறதுக்கு செலவு பண்ண பணம் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போகும். இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா குவைத்தில் உங்களுடைய ரெக்கார்டு அன்ஃபிட்னு இருக்கா இல்லை வந்து நார்மலாக தான் இருக்கா அப்படிங்கிறத நம்மளே வந்து செக் பண்ணி சொல்லுவோம். ஸோ அன்ஃபிட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி சொல்கிறதுக்கு 100 ரூபா மட்டும் சார்ஜ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி விசா வாங்கியிருந்து உங்களுக்கு அன்ஃபிட்னு போட்டிருக்காங்களா போடலையா அப்படிங்கிற டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளை தொடர்பு கொள்ளலாம். இது மூலியமாக வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு அன்ஃபிட்னு இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் விசா அப்ளை பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மெடிக்கல் போடலாம், மற்ற எல்லா ப்ராசஸும் ஈஸியாக போகலாம். இது தெரியாமல் நீங்கள் ஒன்ஸ் விசா எடுத்துட்டீங்க அப்படின்னா விசா வந்ததுக்கப்புறம் நீங்கள் மெடிக்கல் போடும்போது உங்களுக்கு மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் வந்து போட முடியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் தான் வரும். மறுபடியும் நீங்கள் விசாவை சரண்டர் பண்ணணும். விசா எடுத்ததும் வந்து அமௌண்ட்டு பே பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை அவங்க வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செகண்ட் டைம் விசா எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. இதுதான் சேஃபும் கூட. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சது வரை அதற்கான அப்டேட்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நன்றி.